Hello friends, Mohammad Lukman here. சென்னையிலிருந்து பேசுகிறேன், உங்கள் ஊர்லேருந்து. ஸோ தமிழ்நாடோட கேபிட்டல். பேசிக்கலாக நான் ஒரு இன்ஜினியர், 26 years of age. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் பார்க்கலாம். சென்னையிலேருந்து பார்க்கலாம், கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாத், மேபி யூஎஸ், யூகே, லண்டன், எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இந்த பேச போகிற விஷயம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகுன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். லட்சக்கணக்கான பேர் இது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து ஒரு யூஸ்லெஸ் விஷயத்தை பற்றி பேசுகிறதுனாங்க இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த நீங்கள் கொடுக்குற இந்த பர்டிகுலர் டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேல்யூபுளாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் கரண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அதுக்கும் இப்போ ட்ரெண்டிங் கம்பெனி எம்பவர் நெட்வொர்க், யூஎஸ் பேஸ்ட் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி, தி லேட்டஸ்ட், அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ கரண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ், ஸோ அவங்களுடைய வே ஆஃப் மார்க்கெட்டிங், பீப்புளுடைய டைரக்ட் ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ், அவங்களுடைய பேக்ரவுண்ட். ஸோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை சூஸ் பண்ணுறப்போ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டர் இல்லை ஒரு காமன் மேன் இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை எம்ப்ளாயி எந்த விஷயங்களை பார்த்து அந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறாங்க, எந்த விஷயங்களை பார்த்து சூஸ் பண்ணணும். ஒரு சில விஷயங்களை கம்பெனிஸ் எஜுகேட் பண்ணுது, ஒரு சில விஷயங்களை எஜுகேட் பண்ணுறது கிடையாது. எல்லாத்த பற்றியும் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம், பார்ப்போம். அதுக்கப்புறமா எம்பவர் நெட்வொர்க் இந்த கம்பெனிஸ்க்கும் இதுக்கும் எப்படி டிஃபர் ஆகுது, இந்த கம்பெனியோட பீப்புள், இந்த கம்பெனிஸ்க்கு பீப்புள் கிட்ட டைரக்ட் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது, டைரக்ட் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது, அதை எம்பவர் நெட்வொர்க் எப்படி சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் சொல்கிறத விட எப்படி எம்பவர் நெட்வொர்க் ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்குது. இங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸோட ப்ராப்ளம்ஸ்க்கு எம்பவர் நெட்வொர்க் எப்படி ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்குது. ஸோ எந்த கம்பெனியும் நான் வந்து இறக்கி பேசுறதுக்காகவோ எம்பவர் நெட்வொர்க் ஏற்றி பேசுறதுக்காகவோ இங்கே வரல, ரியல் ஃபேக்ட்ஸ். ஸோ யார் நம்ம பேசிட்டு இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஊத்தலாக இருக்கும். இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோன்றது நீங்கள் ஒரு கொஸ்டின் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ என்னை பற்றி சொன்ன பார்த்தீங்கன்னா 2009 காலேஜ் முடித்தேன். ஸோ காலேஜில் இருக்கிறப்ப வந்து இது வரைக்கும் 2013 லாஸ்ட் காலேஜில் இருந்து இது வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேஷன். ஸோ அதோட வேல்யூ தெரியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவர் தெரியும், எவ்வளோ தூரத்துக்கு பொட்டன்ஷியல் இண்டஸ்ட்ரின்றது தெரியும், எவ்வளோ தூரத்துக்கு சம்பாதிக்க முடியும்ன்றது தெரியும், எங்கள் பீப்புள் இதுக்கு வந்து பீப்புள் கிட்ட எப்படி ஏன் எதிர்ப்பு வரன்றது தெரியும். ஸோ 5 வருஷமா 6 வருஷமா வந்து ஃபீல்ட் ஆல்ரெடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம், நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பீப்புள் கிட்ட ஏன் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோடைய வரவேற்பு இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சரி, ஓகே, அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை ஸோ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன். ஸோ முதல் விஷயமா ஒரு 5 விஷயங்களை வந்து பார்த்து தான் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட், அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன, இப்போ பீப்புளுக்கு அந்த அந்த ப்ராடக்ட் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கா, அதுக்கான ஒரு நீடு இருக்கா. ஸோ ஒரு கஸ்டமராக நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு வந்து எவ்வளோ நீடு இருக்குது, ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, மார்க்கெட்லேயே கிடைக்கிற ப்ராடக்டாக இருக்கா, இல்லை இந்த ப்ராடக்ட்டும் அந்த ப்ராடக்ட்டும் அளவுக்கு ஆகாயத்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா. ஸோ நான் ஏன் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பீப்புள் இங்கே நிறைய பார்க்குறாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் யூனிக்காக இருக்கும். ஸோ மீ2 ப்ராடக்ட்ஸ் கைண்டாக இல்லாமல் சோப்பு, பேஸ்ட்டு, ஷாம்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதே ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் நான் கொடுக்குறப்போ கண்டினியூஸாக வாங்க மாட்டாங்க. நம்ம சொல்கிறோன்றதுக்காக ஃபஸ்ட்டு வாங்கிப்பாங்க. அப்புறம் ஃபீல்டில் திருப்பி நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி ப்ராடக்ட் வேணுமான்னு கேட்டு அவங்க நம்ம 4-5 வாட்டி கால் பண்ணி ப்ராடக்ட் வேணாங்கன்னு சொல்லி இல்லை ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி அந்த சங்கடம். ஸோ மீ2 கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற பட்சத்தில் நிறைய என்ன சொல்கிறது, லாங் டேர்ம் போகிறது ரொம்ப கஷ்டம். மேபி அதுக்கான குவாலிட்டி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கும் பீப்புள்கிட்ட வரவேற்பு இருக்குது. அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, தேடி வாங்க ஆளுங்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஓகே, ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். நெக்ஸ்ட் கம்பெனி உடைய பேக்ரவுண்ட், அந்த கம்பெனிக்கு என்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குது, அவங்களுடைய ஓனர்ஸ் எங்கேருந்து வந்தவங்க, வெறும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து போட்டுட்டு வேற ரன் சொல்கிறாங்களா, ஆல்ரெடி அவங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அவங்க எந்த பேக்ரவுண்டில் வந்து வந்திருக்காங்க, அவங்களோட வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் இன்கம் என்ன இருக்குது, இதில் வர பின்னடைவுகளை அவங்களால சமாளிக்க முடியுமா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பட்சத்தில் இன்னும் ஃபேஸ் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு அதுக்கான கட்ஸ் இருக்கா. ஸோ கம்பெனியோட பேக்ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஏதோ ஒரு 5 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு, யார்கிட்டயோ ஒரு பல லட்சம் கடன் வாங்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. நோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் தயவு செஞ்சு சூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா கம்பெனிஸ்க்கும் எக்ஸ்பேன்ஷன்ற ஒரு விஷயம் வரும், மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது வரும், R&Dன்றது இருக்கும். வெறும் ஒரு இடத்துல பொருளை வாங்கி ஒரு இடத்துல விற்கிறது கம்பெனி கிடையாது. ஸோ ஓன் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸாக இருக்கிற மாதிரி கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனியோட பேக்ரவுண்ட், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. மூணாவது, ப்ரமோட்டர்ஸ். அந்த கம்பெனியை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறவங்க யார்? ஆல்ரெடி அவங்க ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்களா, இல்லை வெறுமனே XYZ பர்சன் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்களா, யார் அதை வந்து ப்ரமோட்டராக இருக்கிறாங்க, இந்த ஏரியாவுக்கு யார் ப்ரமோட்டராக இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் நின்று ப்ரமோட் பண்ணுறாங்களா அந்த விஷயத்த, அவங்களுக்கு வந்து கரெக்டான நாலேஜ் இருக்கா, இதை எடுத்து செய்யறது வழி நடத்துறதுக்கான கட்ஸ் இருக்கா, அந்த கம்பெனியோட CEO அவருடைய பேக்ரவுண்ட் என்ன. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த கம்பெனியோட CEO நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்து ஒரு சில கம்பெனிஸ் இந்தியாவிலேயே நான் முக்கியமாக சொல்கிறேன், கம்பெனி நல்ல கம்பெனி, ப்ராடக்ட்ஸ் நல்ல ப்ராடக்ட், ஆனால் அந்த கம்பெனியை வழி நடத்துகிற CEO அந்த மேனேஜிங் சரியில்லைன்ற ஒரே ரீசனுக்காக 16-17 வருஷமாக இருக்கிற கம்பெனிஸ் டேக் ஓவர் ஆகாமல் CEO மாறினதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு மேலே வந்துட்டு இருக்கிற கம்பெனிஸும் இருக்குது. ஸோ அதோட ப்ரொமோட்டர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏன் பீப்புள் இங்கே ஜாயின் பண்ணுறாங்க, பணத்தை சம்பாதிக்கணும்னு இருக்காங்க, வேற எந்த ரீசனும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுடைய காம்பன்சேஷன் பிளான் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 விதமான மணி அவங்ககிட்ட இருக்கா. ஸோ இதை நிறைய பேர் பேசிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா டைரக்ட் ஜாயினுக்கு 10% இருக்குது, இல்லை 20% இருக்குது, இல்லை 30% இருக்குது. இன்னும் லெவல் பிளானாக இருந்துச்சுன்னா லெவல் கமிஷன் இருக்குது. இவ்வளோ லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், காம்பன்சேஷன் பிளான் சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, என்னுடைய டஸ்டர் என்னன்னு தெரியல, நான் தேடிக்கிறேன். ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இல்லை, டை கட்டில், கோட் போடல, 1000 பேர் உட்கார வைக்கல, ஒரு மைக் கிடையாது. ஸோ நாங்கள் என்னோட வீட்டில் தான் நான் பேசுகிறேன். ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸ்லி சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் இங்கே பர்ஃபெக்டாக எதையும் செய்யணும்னு விரும்பல, பர்ஃபெக்டாக யாரையும் எதையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியாது, செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா நானாக இருந்து என்னுடைய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, நான் எப்படி தான் இருக்க போகிறேன், என்னுடைய கம்ப்ளீட் பிஸ்னஸ் என்னுடைய ஓன் ஸ்டைலில் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. இப்போ காம்பன்சேஷன் பிளான் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ காம்பன்சேஷன் பிளானில் நிறைய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும். இது லெவல் 1 கமிஷன் சொல்லுவாங்க. யூனி லெவல் பிளானில் இருக்கிற பட்சத்தில் இதை வந்து லெவல் 2 கமிஷன். இந்த பர்சன் ஜாயின் பண்ணால் இது லெவல் 2 கமிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 30% மேக்ஸிமம் தரான்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் கம்பெனிஸ் 30% தரது கிடையாது. ஒரு சில கம்பெனிஸ் 30-35% தராங்க. மேக்ஸிமம் கம்பெனிஸ் 10-20% தராங்க. ஸோ இங்கே லெவல் 2ல 10%, லெவல் 3 5%, 4%, 3%, 2%. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 லெவல், 7 லெவல், 10 லெவல், ஒரு சில கம்பெனிஸ் 15 லெவல், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மணி உள்ளார போயிருக்கோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 10%, ஒரு 1000 ரூபாய் உள்ளார போயிருக்கு கம்பெனிக்கு அப்படின்னா ஒரு 100 ரூபாய் இந்த லெவல் கமிஷன் வரும், ஒரு 10% வரும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் பிளான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் முடிச்சுட்டு இன்னொரு பெரிய ரேங்க், இவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருந்தா அதுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் தராங்க, ஒரு 4% தராங்க, 5% தராங்க. அதுக்கப்புறமா அந்த கம்பெனி எப்படி டிசைன் பண்ணிப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேங்க், இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருந்தா இந்த ரேங்க், இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருந்தாங்க மாத்திரம் இவ்வளோ இந்த ரேங்க், அதுக்கு இன்னொரு அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு அவருடைய ஒரு ஜாப் இன்கம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேருந்து ஒரு 1.5 வருஷம் ஆகிடும் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில். ஏன்னா நம்ம 4 விதமான 4 குவாட்ரண்ட் பீப்புள் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். 4 குவாட்ரண்ட், இது ராபர்ட் கியோசகியோட ஸ்டேட்மெண்ட். 4 விதமாக எப்படி ஒரு பீப்புள் இன்கம் ஏர்ன் பண்ணாலும் 4 விதமாக அதை பிரிக்கலாம். அது ஒரு எம்ப்ளாயி கேட்டகரி, பிஸ்னஸ் கேட்டகரி, அது இது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பிக் பிஸ்னஸ் ஓனர்ஸ், பெரிய லெவலில் பிஸ்னஸ் சிஸ்டம் வச்சு அவங்க இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ் தானாக நடக்கும், அந்த மாதிரி விஷயங்களை பிக் பிஸ்னஸ் சொல்கிறோம். அடுத்தது இன்வெஸ்டர்ஸ், பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஜாயின் பண்ணுற பீப்புளோடைய கேட்டகரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எம்ப்ளாயி கேட்டகரியாக இருக்கும், இல்லை பிஸ்னஸ் செல்ஃப் பிஸ்னஸ் கேட்டகரியாக இருக்கும். மேக்ஸிமம் எம்ப்ளாயி கேட்டகரி, இல்லை அன்எம்ப்ளாய்டு கேட்டகரிஸ்னு சொல்லலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லலாம்.
ஸோ அவங்களுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் நின்று பொறுமையாக நின்று அந்த இன்கம் வந்து பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு பொறுமை இல்லை. ஸோ அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது நான் வந்து நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ காம்பன்சேஷன் பிளான் வந்து இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா 3 விதமான இன்கம் வந்து ஒரு காம்பன்சேஷன் பிளான் கொடுக்கணும். இன்ஸ்டன்ட் மணி, நான் அடிஷ்னலாக 4 மணி நேரம் என்னுடைய கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு ஓட்டி வரும், ஓவர் டைம் ஒரு 200 ரூபா 300 ரூபா வரும், 500 ரூபா வரும், 1000 ரூபா வரும். ஸோ அதை விட்டுட்டு இன்னைக்கு நான் வந்து எப்போ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு நீடு இருக்கிறதுனால தான் நான் ஓட்டி பண்ணுறேன், அடிஷ்னல் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், பார்ட் டைம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு கிடைக்குமா? இன்ஸ்டன்ட் மணி, நவ் மணி. ஒரு ஆளை போய் பார்க்க கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ப்ராடக்ட் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இன்னைக்கு எனக்கு கிடைக்குமா? ஸோ தட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஸ்டன்ட் மணி இருக்கா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெசிடுவல் மணி, ஒரு லாங் டேர்ம். இந்த மந்த் மட்டும் நான் வேலை செய்ய போய் நான் காசு வருது அப்படின்றது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. அடுத்த மாதமும் வரணும், அடுத்த நம்ம செஞ்ச வேலைக்கு அதுக்கு அடுத்த மாதமும் வரணும், அதுக்கு அடுத்த மாதமும் வரணும், அதுக்கு அடுத்த மாதமும் வரணும். ரெசிடுவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தண்ணி பம்ப் அடிக்கிறப்போ வர்றது கிடையாது, பைப்லைன் போட்டு எப்போ திறந்தாலும் வர்றது தான் ரெசிடுவல் இன்கம். அந்த மாதிரி இன்கமும் இருக்கும். பிக் மணி, லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு அமௌண்ட், லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கு ஒரு இன்கம் அதில் இருந்தால் இட்ஸ் அ லாங் டேர்ம் பிளான். ஸோ ஒரு பிக் மணி. ஸோ இந்த 3 விஷயங்கள் ஒரு காம்பன்சேஷன் பிளான் அடங்கியிருக்கா பார்க்கணும். அப்படி இல்லையா தயவு செஞ்சு இந்த பிளான் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வர கேட்டகரி நான் சொன்னது இந்த கேட்டகரி, இது எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லலாம், அன்எம்ப்ளாய்டு சொல்லலாம், ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லலாம், பார்ட் டைம் ஜாப் சீக்கர்ஸாக சொல்லலாம். ஸோ இவங்ககிட்ட பணம் இல்லை. ஸோ அவங்க வந்து இம்மீடியட்டாக பணத்தை எதிர்பார்த்து தான் வராங்க. அவங்கள 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் எதிர்பார்த்து பணம் இல்லாமல் அவங்கள வேலை செய்ய எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ அந்த காம்பன்சேஷன் பிளான் இன்ஸ்டன்ட் மணியாக இருக்கணும். அவங்க நின்று வேலை செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் ஒரு க்ரோத் ரெசிடுவல் இன்கம் இருக்கணும். பெரிய லெவலில் அவங்க போகிறதுக்கான அந்த இன்கமும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரைனிங் சிஸ்டம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ட்ரைனிங் சிஸ்டம் பற்றி எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் வந்து குறையவே கிடையாது. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசணும்னு விரும்புகிறேன். ஏன்னா எம்பவர் நெட்வொர்க் நான் பேசப்போகிற கம்பெனி மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ட்ரைனிங் பீப்புள். ஏன்னா ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அந்த 2 வேர்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இந்த வேர்ட் கனெக்டிங் வித் லாட் ஆஃப் பீப்புள், கனெக்டிங் வித் லாட் ஆஃப் பீப்புள். நிறைய பேருடைய கோர்வை தான் ஒரு நெட்வொர்க். எதுக்கு நெட்வொர்க் தேவைப்படுது? நம்மளுடைய வேலை டைம் வந்து மல்டிப்ளை ஆகணும், நம்மளுடைய கொடுக்கக்கூடிய நேரம் மல்டிப்ளை ஆகணும். ஸோ மல்டிப்ளை ஆனால் மட்டும்தான் அது பணமாக மாறும். ஸோ நிறைய பேருடைய தனி மனுஷன் 100% எஃபர்ட் போடாமல் 100 பேர் ஒவ்வொரு பர்சன்டேஜ் அந்த எஃபர்ட் போடுறப்போ பெரிய ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் இருக்கிற பட்சத்தில் வேலை கண்டிப்பாக குறையும். ஸோ கனெக்டிங் வித் லாட் ஆஃப் பீப்புள், நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது வந்து டினை பண்ண முடியாத ஃபேக்ட். இப்போ கரண்ட்லி இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் தான் இதில் எல்லாமே. மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனியோட சப்போர்ட் இல்லைன்னா அந்த கம்பெனியோட ஜெயிக்கிறது இந்த இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப டஃப். ஸோ மார்க்கெட்டிங்கை சரி பண்ணணும். மார்க்கெட்டிங்கிறது என்ன சார்? மார்க்கெட்டிங்கிறது என்னன்னா, நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த எத்தனை பேர் நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணுறீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்ல முடியாது. இதை அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கிறது யூ ஹேவ் டு லெட் த பீப்புள் நோ வாட் ஆக்சுவலி யூ ஆர் டூயிங். நீங்கள் செய்கிற விஷயத்த கொண்டு போய் பீப்புள் கிட்ட ரீச் பண்ண வைக்கிறது தான் மார்க்கெட்டிங். ஸோ அது வந்து சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்கும் டிஃப்ரென்ஸ் வந்து, சேல்ஸ்னால் வித்துறது, மார்க்கெட்டிங்னா என்கிட்ட இருக்குது, உங்களுடைய ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ண போகிறேன், என்கிட்ட சொல்யூஷன் இருக்குது அப்படின்றது நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த எவ்வளோ பேருக்கு நீங்கள் ரீச் பண்ணுறீங்க. ஓகே, ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் இந்த மார்க்கெட்டிங் எப்படி நடந்துட்டு என்ன சொல்கிறாங்க? 4 பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 4 பேசிக்ஸ்ன்றது என்னன்றதை நான் பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களை இப்போ நான் பேசுகிறப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எம்பவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு டவுட் வரும் கண்டிப்பாக. எத்தனை பேர் உங்களுக்கு வந்து பிரியாணி செய்ய தெரியுன்றது தெரியாது? எங்கள் அம்மா செய்வாங்க, சூப்பராக செய்வாங்க, சூப்பராக செய்வாங்க. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா, தக்காளி வெட்டுவாங்க, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி, ஸோ அந்த மாதிரி நிறைய போடுவாங்க. நிறைய விஷயங்களை எடுத்து வைப்பாங்க முன்னாடி. எனக்கு சமைக்க தெரியாது, சுத்தமாக சமைக்க தெரியாது, ஒரு ஆம்லேட் கூட போட முடியாது.
ஸோ அந்த மாதிரி கேட்டகரி எனக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இது வந்து அப்புறமா ஏன் போடுறாங்க, அதுக்கப்புறமா அரிசி ஏன் போடுறாங்க, எப்போ அரிசி கொதிக்க வைக்கிறாங்க, எப்போ வந்து அந்த வெங்காயத்தை போடுறாங்க, ஒன்றுமே புரியாது. கடைசி எண்ட் ரிசல்ட் பிரியாணி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் இங்கே பேசக்கூடிய விஷயங்கள் வந்து கண்ட மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நம்பி உட்காந்து பாருங்க, ஒவ்வொரு விஷயமும் ரிலேட் ஆகும். சாதாரணமாக பேசல, ஒவ்வொரு விஷயமா கண்டிப்பாக உங்களுக்கு ஓகே இதனால தான் இது வந்து சொல்லியிருக்காங்க, இதனால தான் இது ரிலேட் பண்ணியிருக்காங்கன்றது கண்டிப்பாக புரிய வரும். ஸோ பேஷண்ட்டாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ கரண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் சொல்லக்கூடிய 4 பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். 4 பேசிக்ஸ். இதை தவிர வேற எதையும் நீங்கள் செய்ய போகிறது கிடையாது, இது மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 விஷயத்தை வந்து மேக்ஸிமம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய 4 பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதாவது லிஸ்ட் பில்டிங். லிஸ்ட் பில்டிங் எதுக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி லிஸ்ட்னா என்னன்னா, எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து சொல்ல போறீங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் எடுங்க, அதில் வந்து ஒரு 50லேருந்து 100 பேரோட ஃபோன் நம்பர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஜாப் என்ன, அவங்களுடைய எந்த ஏரியாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எழுத சொல்லி அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணுறது. மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட் பில்ட் பண்ணி கால் பண்ணுவோம். குமார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை கண்டிப்பாக பார்த்தாகணுமே, புதுசாக ஒரு பிஸ்னஸ் எடுத்திருக்கேன், அது சம்பந்தமாக உங்களை பார்த்தாகணும், எப்போ பார்க்கலாம், இந்த மாதிரி இன்வைட் பண்ணுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் பார்ட்டி இன்விடேஷன் தானே. அதுக்கப்புறமா இல்லைண்ணா குமார் உங்களுக்கு ராஜி தெரியுமா, பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு அவர், ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை எனக்கு அவரை பற்றி தெரியாது. சூப்பர் மேன், ஹீஸ் அ மில்லியனர், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்னைக்கு சென்னையில் இருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் அவரை பார்க்க வச்சுருக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லாமல் மற்ற நிறைய பிஸ்னஸ் பற்றியும் அவர் பேச போகிறாரு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்டிப்பாக போகிறேன். என்னுடைய இன்னொரு நண்பர் நான் மட்டும் சொல்லியிருப்பேன், சுரேஷ், அவரும் வராரு. மேபி நீங்கள் வந்தீங்கன்னா சேர்ந்தே கூட போயிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்வைட் பண்ணுவாங்க. அவங்களுடைய இன்விடேஷன் எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பிளான், அந்த கம்பெனியை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ராடக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ இன்கம் வரப்போகுது, ஆல்ரெடி யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஸோ அந்த மீட்டிங் ஹாலில் கூப்பிட்டு போய் மெயினாக அந்த அவங்களுடைய பிஸ்னஸ் பிளானை காமிக்கிறதுக்கு அந்த இன்விடேஷன் காலாக இருக்கும். ஸோ ஷோயிங் த பிளான், எத்தனை பேருக்கு பிளான் காமிச்சிருக்கோம். ஸோ பிளான் ஷோயிங். அதுக்கு அடுத்தபடியாக ஃபாலோ. ஓகே, குமார் அண்ட் சுரேஷ் மீட்டிங் பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஃபாலோ அப் என்ன, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸ் செய்ய போகிறாங்களா இல்லையா, பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா இல்லையா, அதுக்கான ஃபாலோ. குமார் மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, மீட்டிங் முடிஞ்சுக்குமா, எப்படி இருந்துச்சு குமார், நல்லா இருந்துச்சு. ஓகே, என்ன பண்ணலாம் யோசிச்சு சொல்கிறேன். வீட்டுக்கு போவார் இவர், நம்மளால் கால் பண்ணுவார். கால் பண்ணி குமார் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே மீட்டிங் நீங்கள் எப்படி பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்களா, அப்புறம் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணிங்களா, பண்ணேன் சார், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஜென்ரல் ரெஸ்பான்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசல. இதுதான் ஆக்சுவல் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் டுடேஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் இனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னைக்கு இதை செய்யறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சிரமப்படுறாங்கன்றது எல்லாருமே தெரியும். இது ஈஸியாக இருந்திருந்தா எல்லாரும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சுருப்பாங்க. இன்னைக்கு பீப்புளுக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டர்ஸ் தான் ப்ராப்ளம். இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் பிடிக்கும், ஏன்னா நாம வேலை செய்யாமல் நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு பணம் வரப்போகுது. ஆனால் நாம செய்யக்கூடிய அந்த அலுவலகம் பார்த்தீங்களா, கால் பண்ணிட்டு எப்போ பார்க்கலாம் சார், எப்போ பார்க்கலாம் சார், எப்போ பார்க்கலாம் சார், பார்த்துக்கப்புறமா பிளான் காமிச்சதுக்கு அப்புறமா என்ன சார் சொல்றீங்க, என்ன சார் சொல்றீங்க, ப்ராடக்ட் வாங்கிட்டீங்களா, ஜாயின் பண்ணிட்டீங்களா, ஜாயின் பண்ணுறீங்களா. இதனால தான் பீப்புள் நெட்வொர்க் மார்க்கெட்டர்ஸை பார்த்து ஓடுறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய பேருக்கு தெரியும், ஆக நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் போய் ஜாயின் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் மார்க்கெட்டர்ஸை பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் அந்த கம்பெனி கற்றுக் கொடுக்கல, அதுதான் உண்மை. எல்லா கம்பெனிஸ்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் கம்பெனி போறீங்க, மெக்கானிக்கல் கம்பெனிஸ் போறீங்க, ஜாப் டேஸ்ல நான் சொல்கிறேன், அது இல்லாமல் இன்சூரன்ஸ் கம்பெனி போறீங்க, எதில் போனாலும் ஃபர்ஸ்ட் 1 month 1.5 months 2 months ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரைனிங் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் ஃப்ளாப். ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ன ட்ரைனிங் தருது, மீட்டிங்ஸ் கூப்பிட்டு போய் மோட்டிவேஷன் தான். இவர் இவ்வளோ சம்பாதிச்சாரு, அவர் அவ்வளோ சம்பாதிச்சாரு, நாம் எப்படி செய்யணும் அப்படின்ற ட்ரைனிங், ஹவு டு டூ தட் அப்படின்ற ட்ரைனிங் வந்து கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் கம்பெனிஸ் பற்றி நான் பேசுகிறேன், மேக்ஸிமம் பீப்புள் போய் ஜாயின் பண்ணுற கம்பெனிஸ் பற்றி நான் பேசியிருக்கேன். லிஸ்ட் பில்டிங் ஏதாவது சிஸ்டம் இருக்கா, அவங்களுடைய ஃபோன் நம்பர் தீர்ந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அதுக்கு என்ன இருக்குது, அந்த லிஸ்ட் முடிஞ்சு 100-200 பேர் முடிஞ்சுமா கோல்டு கான்டாக்ட்ஸ் அப்படின்வாங்க. விசிட்டிங் கார்டு எடுத்துங்க, பஸ் ஸ்டாண்டில் போகிறீங்க, ஒருத்தர் பார்க்குறீங்க, ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, குமார் உங்களை நான் எப்படி பார்த்த மாதிரி இருக்கேன், கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க, கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தந்தாச்சு, பார்த்தேன் சார், ஓகே சார் பார்ப்போம் சார்,
அவ்வளோதான். ரெண்டாவது வாட்டி கால் பண்ணிங்கன்னா குமார் எடுக்கவே மாட்டார் ஃபோன். ஸோ ஆயிரக்கணக்கான லிஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு அந்த சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய 100-200 கான்டாக்ட்ஸ் தீர்ந்ததுக்கு அப்புறமா லிஸ்ட் நீங்கள் எதை வச்சு பில்ட் பண்ண முடியுங்க? உங்களுடைய லிஸ்ட்டை அதுக்கு ஆட்டோமேட்டட் சோர்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த நம்பர் தீர்ந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அன்னைக்கு உட்காந்து ஒரு 5 நிமிஷத்துல என்னால் இன்னும் புதுசாக 100 கான்டாக்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்கா? அதுக்கப்புறமா நீங்கள் இன்வைட் பண்ணால் என்னைக்குமே சொல்லப்போம். இப்போ நான் முதல்ல இன்விடேஷன் கொடுத்தேன், அந்த மாதிரி எத்தனை பேருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் புதுசாக அவங்களுக்கு இன்வைட் பண்ண தெரியும்? புரியுதுங்களா? ஸோ அந்த இன்விடேஷன் பார்க்க நாம செய்யாமல் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் செஞ்சு எப்படி இருக்கும்? தேர்ட், பிளான் ஷோயிங். எல்லாராலையும் மீட்டிங் இன்வைட் பண்ண முடியாது, எல்லாரையும் உட்கார வைக்க முடியாது. நீ நம்ம சொல்றோம் மீட்டிங் கூட்டம் வலிஞ்சு கொட்டிச்சு சார், 1000 பேர், அந்த ஹாலில் 100 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 80 பேர் பழைய ஆளுங்க இருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துங்க, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 20% புது ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அந்த 20 பேர் வந்திருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நெட்வொர்க் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு 2 பேர் அந்த மீட்டிங் ஹாலில் உட்கார வைக்கிறதுக்கு கண்டிப்பாக 20 பேர் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு 20லேருந்து 30 பேர் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. 20 பேர்லேருந்து 30 பேர் வரேன்னு சொன்னாங்கன்னா நான் ஒரு 50லேருந்து ஒரு 80 பேர் நான் கால் பண்ணி இன்வைட் பண்ணிப்பேன். வேற சிஸ்டம் கிடையாது, நான் கால் பண்ணி இன்வைட் பண்ணிப்பேன். 2 பேர் வரதுக்கு நான் 80 பேர் கால் பண்ணி பேசியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய டைமுக்கு வசதிக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணிப்பேன். 2 பேர் வராங்கன்னா எவ்வளோ கன்வர்ஷன்? இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பேர் நீங்கள் பிளான் பார்க்க வைக்கிறீங்க அப்படின்னா 2லேருந்து 3, அதுதான் ரியல் கன்வர்ஷன் ரேட். நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, ஃப்ரீ ஜாயினிங் நிறைய கம்பெனிஸில் இருக்குது. ஆனால் வேலை செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3% பீப்புள் தான் வந்து வேலை செய்வாங்க. நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 பேரை போய் 2 பேரை வந்து பிளான் நீங்கள் காமிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் செஞ்சாலுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஷோயிங் த பிளான் அண்ட் ஃபாலோ. குமார் அதே டைரக்டாக மறுபடியும் பார்க்கலாம் சார். ஸோ அந்த ஃபாலோ நீங்கள் பண்ணாமல் ஒரு சிஸ்டம் உங்களுக்கு ரெகுலராக அவங்கள நீங்கள் இல்லாமல் அந்த கம்பெனியோட சிஸ்டம் அவங்கள ஃபாலோ பண்ண எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ 4 விஷயத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் லிஸ்ட் பில்ட் பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் லிஸ்ட் தொடாதீங்க. அவங்க வேணாம், தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸை அப்ரோச் பண்ணாதீங்க. பிஸ்னஸ்க்கு இமேஜ் கெட்டு போகும், உங்களுடைய வேல்யூ டிகிரேட் ஆகும், பிஸ்னஸ் நடக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் say no to that. Strangers, work with strangers. Network marketing is all about strangers. Strangers will build your business because உங்களுடைய friends and relatives உங்களை பத்தி தெரியும். ஆனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு நீங்க third person, they will believe you, not your friends and relatives. இன்விடேஷன் நீங்க இன்வைட் பண்ணாம ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அவங்கள வந்து இங்க கொண்டு வருது, பிளான் காமிக்கிறதுக்கு கொண்டு வருது. ஸோ உங்களுடைய பிளானை காமிக்க வைக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் வந்து யூஸ் ஆகணும், அதுக்கடுத்து அந்த ஃபாலோ ஆகும். ஸோ இந்த 4 விஷயங்கள் சொல்றாங்க. அதுதான் நான் வந்து இப்போ நான் சொல்ல போறேன் 3 C's. ஸோ இது கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் வந்து 3 C's தான் அடங்கியிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். 3 C's அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும்னு சொன்னால், நிறைய பேர் சைன் அப் ஆகி நிறைய பேர் நம்மளுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணுற விஷயத்தில் நம்மளுக்கு கமிஷன்ஸ் வரும். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், நிறைய பேர் நம்மளுடைய பிளானை பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம பிளானை பார்க்கறதுக்கு இன்வைட் பண்ணி வந்துருக்கணும், நம்மளுடைய இடத்துக்கு வர வச்சுருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ கிரியேட்டிங் வேணும். Hello friends, let me show. Create traffic. Okay. Create traffic. Traffic na ஹார்ன் அடிச்சு நிறைய கார்லாம் நின்று ரொம்ப தூரம் போக முடியாம பேம் அது டிராஃபிக் கிடையாது. உங்களுடைய பிளானை எத்தனை பேரை பார்க்க வைக்கிறீங்க, எத்தனை பேர் உங்க இடத்துக்கு கொண்டு வரீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு, அந்த எக்ஸிபிஷன்ல நடக்கிற சேல்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எத்தனை பேர் அந்த எக்ஸிபிஷனுக்கு வராங்க. கரெக்டுங்களா?
ஸோ அந்த எக்ஸிபிஷன் நடத்துகிற ஓனருக்கு அங்கே சேல்ஸ் நடந்துச்சுன்னா அவருக்கு வருமானம். அதே மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நீங்கள் தான் எக்ஸிபிஷன் ஓனர். ஸோ எத்தனை பேரை உங்களுடைய நீங்கள் செய்கிற வேலையை பார்க்க வைக்கிறீங்க. ஸோ இதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் தேவை. புரியுதுங்களா? நீங்கள் இங்கே எக்ஸிபிஷன் வச்சுருக்கீங்கன்றத நார்மலாக ஒருத்தர் எக்ஸிபிஷன் வச்சுருக்காருன்னா அவர் எந்தெந்த விதத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு, வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவார், அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் போடுவார், டிவி சேனல்ஸில் வரும், எல்லா இடத்துலையும் போஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் நிறைய பேர் வருவாங்க. ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் நிறைய பேர் உங்கள் இடத்துக்கு இன்வைட் பண்ண முடியாது. ஸ்பெண்ட் பண்ணாமல், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் நிறைய பேரை உங்களுடைய இடத்துக்கு பிளானை வர வைக்க முடியாது. ஸோ அந்த டிராஃபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ பேரை நீங்கள் பிளான் பார்க்க வைக்கிறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது கேப்சர். கன்வெர்ட். ஸோ நிறைய பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து ஒரு ஸ்டேஜ்கிட்ட பேசுகிறப்போ வெப்சைட் அட்ரஸ் கொடுங்க சார் பார்க்கலாம், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட் அட்ரஸ் அனுப்புவோம். அவர் பார்ப்பாரு அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். அவர் பார்த்துருக்காரா இல்லையான்றது தெரியவே தெரியாது. கரெக்டுங்களா? அதை நான் எக்ஸிபிஷன் நான் ரிலேட் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு லைவாக புரியும். கேப்சர். எத்தனை பேர் நீங்கள் நடத்தின அந்த மீட்டிங்க்கு வந்து போயிருக்கிறாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட். எத்தனை பேரை உங்களுடைய ஆளுங்க பார்த்துருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட். எத்தனை பேரை உங்களுடைய டவுன்லைன்ஸ் அவங்க போய் எத்தனை பேர் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிளியர் பிக்சர் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வந்து பார்த்துட்டு போன ஆளுங்களை அவங்களுக்கு வந்து அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கமிஷன்ஸ், அப்போ தான் ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ கன்வர்ஷன், சேல்ஸ். So creating traffic, capturing the leads, lead capture. So எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். lead conversion, converting them into sales. So எக்ஸிபிஷனுக்கு வரவங்க என்னைக்குமே வந்து பொருளை வாங்க மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம், என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். நம்ம டீல் பண்ணுற பீப்புள் நான் சொன்ன முதலே எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிஸ்னஸ், இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்ம டீல் பண்ணுற பீப்புள் இந்த கேட்டகரியில் வர பீப்புள் கையில் இமீடியட்டாக காசு இருக்காது. ஸோ அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்க பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த சேல்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இடத்த வந்து பார்த்துட்டு போகிறவங்க நீங்கள் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. எப்போ சேல்ஸ் நடக்கும்னா ஒரு ஃபாலோ அப் சிஸ்டம் இருந்தால் தான். ஃபாலோ அப்னா ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது, திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, வாங்குறீங்களா அப்படின்றது கிடையாது. 4 வாட்டி கால் பண்ணிங்கன்னா 5வது வாட்டி எடுக்க மாட்டார், அதுதான் நடக்கும். ஸோ இது சேலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாலோ அப், உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அது என்னைக்காவது ஒரு நாள் அவர் பார்ப்பார். ஒரு கண்டினியூஸாக அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டு வச்சதுல ஒரு நாள் பார்ப்பாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமா அது சேலாக மாறும். ஸோ இந்த 3 பேசிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், 3 C's ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்வாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ். ஸோ எம்பவர் நெட்வொர்க், இந்த கம்ப்ளீட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 C's இங்கே தான் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி லிஸ்ட் பில்டிங் அப்படின்றதுக்கு அவங்களோட எம்பவர் நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ ஷூட்டில் பண்ணுறேன். கம்ப்ளீட் ப்ராடக்ட்ஸ் ரெலவெண்ட் டு கரண்ட் ட்ரெண்டு. இன்னைக்கு வந்து இன்டர்நெட் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ப்ராடக்ட்ஸ், அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ், வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இன்டர்நெட் மார்க்கெட்டிங், வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்னு சொல்லலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இருக்கிற பீப்புளுக்கு வந்து பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல், அவங்களுடைய ஓன் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை எங்கிட்ட எந்த பிஸ்னஸும் கிடையாது அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த காம்பன்சேஷன் பிளானை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து பீப்புள் மத்தியில் இருக்குது. அதை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கான அக்செப்டன்ஸ் வந்து நிறையவே ஃபீல்டில் வந்து இருக்குது. ஸோ மோர் தென் ப்ராடக்ட்ஸ், எம்பவர் நெட்வொர்க் இஸ் a சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா, நான் சொன்ன 4 பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ அந்த 4 பேசிக் லிஸ்ட் பில்டிங், லிஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்குது. என்னுடைய ஃபோன் நம்பர் நான் எடுக்க தேவையில்ல, ஃபோன் இருக்கிற நம்பர்ஸ் எடுக்க தேவையில்ல. கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இன்டர்நெட்டில் பிஸ்னஸ் பில்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணது இல்லைன்னா ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கான ட்ரைனிங்ஸ் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி இருக்குது, உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒருத்தர் மெயில் அனுப்ப தெரியும் அப்படின்னா போதுமானது இந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு.
மெயிலை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண தெரியும்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஓகே. ஹெட்செட் மாட்டி பாட்டு உங்களுக்கு கேட்க தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ கிராண்ட் ப்ரூஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பார்ட்டி கூட இந்த பிஸ்னஸ் வந்து வீட்டில் வந்து உட்காந்து செய்ய முடியும். அவ்வளோ தூரம் சூப்பர் ட்ரைனிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ட்ரைனிங் பார்த்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை டேரெக்டாக ரிலேட் பண்ணி சொல்கிறேன். இந்த சிஸ்டமை பில்ட் பண்ணுறதுக்கு நோ சிஸ்டம். ஸோ இந்த உங்களுடைய லிஸ்ட் இல்லைனா நோ ப்ராப்ளம், யூ கேன் டூ திஸ் பிஸ்னஸ் இன் கம்ப்ளீட் ஆட்டோ பைலட். ஆட்டோ பைலட்னா நீங்கள் இல்லைனாலும் அந்த லிஸ்ட் பில்ட் ஆகும், நீங்கள் அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்வைட் நீங்கள் பண்ண தேவையில்ல. லிஸ்ட் பில்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த லிஸ்ட்டுக்கு கம்பெனியோடைய சேல்ஸ் லெட்டர் போகும், கம்பெனியோட சிஓ பேசிப்பார், அவங்க வீடியோ அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒர்க்கு கிரியேட்டிங் டிராஃபிக். உங்களுடைய வெப்சைட்டுக்கு உங்களுடைய பிளாகிங் அவங்க தர பிளாகிங் பிளாட்ஃபார்முக்கு எத்தனை பேர் நீங்கள் வரட்டி போறீங்க, அதுக்கான ட்ரைனிங் அவங்க கண்டிப்பாக தருவாங்க. சரிங்களா? அதுதான் ப்ராடக்ட்டு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் அதை பார்க்க வைக்க போறீங்க, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் எத்தனை பேர் பார்க்க போறீங்க, அங்கேயும் நீங்கள் ஒருத்தர் வந்து மீட்டிங் கூப்பிட தேவையில்லை. சாட்டர்டே சண்டே ஆனால் ஒரு 2 பேரை மீட்டிங் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு மற்ற எல்லா வேலையும் விட்டு நீங்கள் சேர்த்து வரல. உங்களுடைய ஒய்ஃபோட உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் வீட்டில் உட்காரலாம். அங்கே சேல்ஸ் வீடியோவோட ப்ரெசன்டேஷன், கம்பெனியோட சிஓ ப்ரெசன்டேஷன் தருவாங்க. சாட்டர்டே சண்டே இல்லாமல் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 24/7. சென்னையில் மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தேவையில்ல, கோயம்புத்தூரில் மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தேவையில்ல, இந்தியாவில் மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தேவையில்ல. த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த பிஸ்னஸ் நீங்கள் கொண்டு போக முடியும். ஏன்னா அதுதான் இன்டர்நெட்டோட பவர். ஒரு இந்த உட்காந்த இடத்துல இருந்து இந்தியன்ஸ் கனடா ஃபேஸ்புக் குரூப்ல நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, எல்லாருமே அந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ் ரன் ஆகும். ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட் எதுவும் ஒரு ஜூஸோ சோப் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு தரப்போது கிடையாது. நீங்கள் எதுவும் கொரியர் பண்ண தேவையில்ல. எத்தனை பேர் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க, எதுவும் பண்ண தேவையில்ல. யாருக்கும் வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ண தேவையில்ல. இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி கலக்கணும், இப்படி குடிக்கணும், டயபெட்டிக் வந்து கண்ட்ரோல் ஆகிடுமா ஆகாது, டாக்டர்கிட்ட கேட்கணும், கேட்க தேவையில்ல. ஏன்னா எல்லாம் விர்ச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எங்கள் கிட்ட இருக்கிறது. விர்ச்சுவல் ப்ராடக்ட்ஸ் தான் எஜுகேஷன் பேஸ்ட் ட்ரைனிங் ப்ராடக்ட்ஸ். எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ லட்சக்கணக்கான அளவில் செலவு பண்ணி நம்ம இன்னைக்கு படிக்க வச்சுருக்கோம் நம்ம குழந்தைங்கள. ஏன் படிக்க வைக்கிறோம்? நாளைக்கு அந்த எஜுகேஷன் தான் அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ண போகுது. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எஜுகேஷன். நிறைய பேர் சொன்னாங்க இதோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட்டில் வந்துச்சு, ஸ்கைபீஸ் வந்துச்சு, இபீஸ் வந்துச்சு, எல்லாம் பார்த்துருக்கோம். அதோட ப்ராடக்ட்ஸ் என்ன, இதோட ப்ராடக்ட்ஸ் என்ன. ஸோ அங்கே வந்து 2 பேரும் சேர்ந்தா காசு. என்ன ப்ராடக்ட்டு? ஆன்லைன்லேயே வந்து C++ படிக்கிறது. யாரும் படிக்க போகிறது இல்லை. ஏன்னா காலேஜ்லேயே படிக்கிறது இல்லை, இன்டர்நெட்டில் போய் உட்காந்து பணத்துக்காக போய் உட்காந்து அந்த 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் கட்டி அதில் வந்து ஒரு இன்கம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கிடையாது. என்ன சொல்றதுன்னா கம்ப்ளீட் ட்ரைனிங் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு, கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸ். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய டிகிரி இல்லைன்னா என்ன, ஸோ அவங்களுக்கு புக்ஸ் வந்து அவங்க உட்காந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங்ஸு உங்களுடைய லேப்டாப், உங்களுடைய இன்டர்நெட் செட்டிங்ஸ்க்கு உங்களோட ட்ரைனிங்ஸ் வரும், நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ கையில் ஒரு பாக்ஸாக கொடுத்தாலும் ப்ராடக்ட்ன்றது கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறீங்க, கரண்ட் கொண்டு வந்து கொடுக்குறதுலாம் நான் வீட்டுக்கு பே பண்ணுறோம்ல 1000 rupees 2000 rupees எவ்ரி மந்த். இன்டர்நெட் பில் பே பண்ணுறோமா, கொண்டு வந்து கொடுக்குறாங்க யாராவது கையில்? நோ, இட்ஸ் அ சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி இந்த உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ். ஸோ ஒரு பிளாகிங் பிளாட்ஃபார்ம் இனிஷியல் ப்ராடக்ட். ஸோ அந்த பிளாகிங் பிளாட்ஃபார்ம் வச்சு என்னுடைய காமன் பிஸ்னஸ் வந்து மற்றவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். வெப்சைட் தனியாக பில் பண்ண தேவை, பிளாகிங் பிளாட்ஃபார்மே என்னுடைய பிஸ்னஸ் போகும். ஸோ அவங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் யாருக்கும் கொரியர் பண்ண தேவை, டெலிவரி பண்ண தேவையில்ல, இந்த இடத்துல ஆஃபீஸ் இருந்தால் பிஸ்னஸ் ரன் பண்ணணுன்ற விஷயம் கிடையாது. அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரைனர் பண்ணணுன்றது கிடையாது. அதுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங் ஒரு 100 பேர் உட்கார வச்சு உங்களுடைய பாக்கெட்டில் இருந்து 10,000 20,000 செலவு பண்ணணும் கிடையாது. இங்கேருந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஆளை பார்க்கணுன்னா பஸ் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அந்த 2 பேருக்காக நீங்கள் இங்கேருந்து ஒரு 2 நாள் போய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 5,000 ரூபாய் மொத்தமாக இங்கேருந்து நாங்கள் போயிட்டு வரதுக்கு ரூம் ரெண்ட்டுக்கு தேவையே கிடையாது. கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் இன்டர்நெட்டில் ரன் ஆகும். கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் முதல்ல பண்ணிட்டு இருந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கும் கடல் அளவு வித்தியாசம் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரெசன்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பேர் 30 பேர் 35 பேர் போட்ட 1-2 நாளில் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். வீடியோ ஷூட் பண்ணி போட்ட 2 நாளில் அதே அந்த 2 நாளில் போய் 30 பேருக்கு அந்த வீடியோ. ஸோ என்னுடைய ஸ்டோரி பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளோ தூரத்துக்கு முதல்ல வந்து என்னுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னா, நான் பார்ட் டைமில் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். 95% நெட்வொர்க் மார்க்கெட்ஸ் வந்து பார்ட் டைமில் தான் பில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு டார்கெட் மார்க்கெட், நெட்வொர்க் மார்க்கெட்டோட டார்கெட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்ட் பர்சன்ஸ். ஸோ யாருக்கு பெரிய பிஸ்னஸ் இல்லையோ, யாருக்கு பெரிய லெவலில் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அமௌண்ட் இல்லையோ, அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நான் எம்ப்ளாயர் இருக்கிற பட்சத்தில் நான் பார்ட் டைமில் தான் இந்த பிஸ்னஸ் பில்ட் பண்ணுவேன். காலையிலேருந்து ஈவினிங் வந்து நான் ஜாபுக்கு போயிட்டு வந்தேன்னா என்னோட அவைலபிள் ஃப்ரீ டைமில் நான் என்னோட வீட்டில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட என் ஃபேமிலியோட இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ இன்டர்நெட் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டில் உட்காந்துட்டு நான் ஃபேஸ்புக் மட்டும் யூஸ் பண்ணி என்னோட கம்ப்ளீட் பிஸ்னஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று ஷூட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 30 வியூஸ் இது வரைக்கும் வந்துருக்கு யூடியூப்ல. 35 வியூஸ் வந்துருக்கு. ஸோ 35 வியூஸ் வந்துருக்குன்னா 35 பேர் என்னுடைய நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த வந்து பார்க்குறாங்க. ஸோ இதே வந்து ஒரே நாளில் நான் ஒரு 35 பேருக்கு நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லிட முடியுமா என்ன? சான்ஸே கிடையாது. ஸோ நேற்று போட்ட அந்த வீடியோக்கு இன்னைக்கு அந்த வியூஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. 30 இருந்தது 50 ஆகும். ஸோ இந்த ஒரு வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 100 பேர் அந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு நான் ஷூட் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு 100 பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த நான் 100 பேர்கிட்ட போய் என்னால் ஃபிசிக்கலாக போய் சொல்ல முடியுமா என்ன? ஒரு வேளை என்கிட்ட பெரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டீம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே 100 பேருக்கு நான் பேசுகிற விஷயத்த ஷேர் பண்ணலாம். ஸோ என்னோட டவுன்லைன்ஸ் அவங்க வேறு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பேரை கூப்பிட்டு வந்து ஸோ நான் பேசுகிற விஷயத்தை வந்து அவங்க அதை கேட்கலாம். ஒரு வேளை நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்சத்தில் நான் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 100 பேர்கிட்ட ஒரு ½ அன் ஹவர் பேசி 100 பேருக்கு அதே நிமிஷத்தில் வந்து ஷேர் பண்ணுறது வந்து நார்மல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் பாசிபிளே கிடையாது. ஆனால் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை பார்த்துருக்கீங்களோ அவ்வளோ பேருக்கு அதனால இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை செய்வாங்க. ஒரு வேளை நீங்கள் சொல்கிறது வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் யூஸ் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஒரு கமிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு பிஸ்னஸ் சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் சிம்பிளாக பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு என்னோட பிஸ்னஸ் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேபி நீங்கள் கூட அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொடுக்க விரும்பாதவராக இருக்கலாம். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ் நீங்கள் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் வந்து செய்ய முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம சொல்கிறோம் டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம் அந்த மாதிரி. ஆனால் யாருக்கும் வந்து டைம் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தெரியாது. 17 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இன்றைக்கும் ஒரு மாதத்துக்கு 20 நாள் 15 நாள் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, மீட்டிங்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, செமினார்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. யாருமே நீங்கள் ஃப்ரீயாக கிடையாது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கில் வித்தவுட் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு பிஸ்னஸில் யாருக்குமே டைம் ஃப்ரீடம்ன்றது வந்து கிடைக்கிறதே கிடையாது. ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் கண்ணால் பார்த்துருக்கோம், கண் கூட வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டைம் ஃப்ரீடம்ன்றது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதுவும் ஆஃப்லைன் பிஸ்னஸில் பாசிபிளே கிடையாது. ஸோ இப்போவே நான் பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னுடைய ஃபேமிலியோட நான் வீட்டில் இருந்துட்டு என்னால் ஈஸியாக பிஸ்னஸ் பில்ட் பண்ண முடியுது. எவ்வளவோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். 1 hour to 2 hours மார்னிங் ஒரு சின்ன ஒரு 5 to 10 minutes வீடியோ ஷூட்டு, ஒரு மெயில் ஃபார்வர்டிங்கு, ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட்டு, ஆயிரக்கணக்கான பீப்புளுக்கு என்னோட மெசேஜ் டெய்லி ரீச் ஆகும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரிய வரும். நிறைய நாலேஜ் ஷேரிங் நடக்கும். ஸோ கம்ப்ளீட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நேற்று நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ ஷூட்டுக்கு வந்து நிறைய இடத்துலேருந்து, வெறும் சென்னையிலேருந்து மட்டும் கிடையாது. ஈஜிப்டில் பார்த்துருக்காங்க வீடியோ, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தார், பாகிஸ்தான், யூஎஸ், இவ்வளோ கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய இன்க்வைரிஸ் வந்துருக்கு. ஸ்கைப்பில் பீப்புள் ஆட் பண்ணாங்க, அவங்க கூட கான்டாக்ட் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். சேல்ஸ் இன்னும் நடக்கல. ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போதுமான அளவுக்கு பத்தாது. எடுத்த உடனே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்க முடியாது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் உங்கள் டைமை இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய நீங்களும் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னு வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு ப்ராப்பர் டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய ஸ்டோரியில் வந்து இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பி, ரொம்ப காமாக இருக்குது லைஃப். ஸோ இன்டர்நெட் மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸோ அதுதான் என்னுடைய ஸ்டோரி. நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்போ என்ன தேவை இந்த வீடியோவில் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எம்பவர்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ½ அன் ஹவர் ஆல்ரெடி ஆயிடுச்சு, இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் பற்றி கொஞ்சம் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறமா எம்பவர் நெட்வொர்க் இந்தியாவில் முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுது, இந்தியாவோட கிட்ட த்ரூட் த வேர்ல்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி கொஞ்சம் நேரம். அப்புறம் காம்பன்சேஷன் பிளான் என்னோட தனி வீடியோ இருக்குது, கம்ப்ளீட் காம்பன்சேஷன் பிளான் அதை வச்சுருக்கேன். நான் இந்த 2 விஷயம் நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு லிங்க் பண்ண போகிறேன். எப்படி இவங்களுடைய ப்ராடக்ட்ஸே காம்பன்சேஷன் பிளானோட அட்டாச் இருக்குது, புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் நம்ம பேசணும், இந்த 4 பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றத பேசணும், அப்புறம் 3 C's ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்றதையும் பேசணும்.
ஸோ அந்த அந்த 4 விஷயம் 4 பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்புறம் 3 இஸ் ட்ரேடிங் டிராஃபிக், கேப்சரிங் த லீட்ஸ், கன்வெர்ட்டிங் them into சேல்ஸ். அந்த இந்த எம்பவர் நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸ் நாம் பர்ச்சேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி அந்த ட்ரைனிங் எடுத்துறது மூலமாக இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேல்ஸ் எப்படி கன்வர்ஷன் இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணுறத சூப்பராக நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் கேட்பாங்க இம்மிடியட்டாக மணி பண்ண முடியுமா? ஒரு சில நெட்வொர்க் சொல்லுவாங்க இந்த ப்ராடக்ட் வந்து விர்ச்சுவலாக இருக்குது, இந்தியாவெலாம் என்ன செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து லாங் டேர்ம் நிற்காது. எல்லாத்துக்கும் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல எழுதி நாங்கள் வர பண்ணிடுவோம். சரி, ஸோ ஓகே. ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பவர் நெட்வொர்க் தனி வீடியோ இருக்கிறது. நீங்கள் யூடியூப்ல போய் எம்பவர் நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸ் இன் தமிழ், எம்பவர் நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லுங்கள். ஸோ இதுதான் எம்பவர் நெட்வொர்க்கோட 5 ப்ராடக்ட்ஸ். இப்போதைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங் பிளாட்ஃபார்ம். பிளாகிங் பிளாட்ஃபார்ம்னா என்ன, பிளாக்னா என்ன நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கும். நான் எம்பவர் நெட்வொர்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த பிளாக் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம்னா என்னன்னா ஒரு இன்டர்நெட் டெய்லி மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் டெய்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி பீப்புள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவீங்க, அந்த அதுக்கு ஒரு டெய்லி மாதிரி. ஸோ அந்த நீங்கள் எது வேணாலும் எழுதலாம், எந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி அந்த பிளாக் வந்து போடலாம், அது எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ ஒரு பிளாகிங் பிளாட்ஃபார்ம்ன்றது உங்களுடைய பர்சனல் வெப்சைட் மாதிரி சொல்லலாம். ஸோ வெப்சைட்டுக்கும் பிளாகிங் பிளாட்ஃபார்முக்கும் என்ன வித்தியாசம்னா வெப்சைட் வந்து வேற யாரும் பில்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணணும், டெக்னிக்கல் பர்சன் நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு நாலேஜ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே நேரத்தில் புதுசாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அது ரொம்ப கஷ்டம், ஒரு காஸ்ட் அதிகமாக ஆகக்கூடிய விஷயமும் கூட. பிளாக்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் டைரி உங்கள்கிட்டே இருக்கும், எப்போ வேணாலும் உங்கள் கண்டென்ட் நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களோட பிளாகிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த எதை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை பிளாக் மூலமாக நீங்கள் உலகத்துக்கு தெரிவிக்கலாம். இன்னொரு விஷயம், ஏன் வந்து பிளாகிங் பிளாட்ஃபார்ம் ப்ராடக்டாக வச்சுருக்காங்க? இன்டர்நெட் பிஸ்னஸில் இல்லை எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் நிறைய பீப்புள் கிட்ட ரீச் பண்ணி ஆகணும்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் உங்களுடைய பொருளை விற்கிறதுக்கு ஒரு வெப்சைட் இருந்தால் தான் அது மூலமாக பீப்புளை வந்து நாங்கள் வர வச்சு பார்க்க வச்சு அதில் வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எம்பவர் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ராடக்ட்ஸில் இது மட்டும் இந்த ஆடியோ ட்ரைனிங்ஸு, இன்டர்நெட் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் தியரி ப்ராக்டிக்கல், அப்புறம் மாஸ்டர் ஆஃப் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்ஸு, இந்த இது மட்டும் வச்சுட்டு அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் போயிடும். பிளாகிங் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் இருந்துதான். ஸோ அவங்க ஒரு சைக்காலஜி தே அண்டர்ஸ்டாண்ட் எது இருந்தால் பீப்புளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய பேசிக் ப்ராடக்ட் வந்து பிளாகிங் பிளாட்ஃபார்மாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த எதை வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ வெப்சைட் தனியாக நீங்கள் பில்ட் பண்ணணும் கிடையாது, இன்டர்நெட் பிஸ்னஸ்ன்றதுனால நீங்கள் தனியாக இருக்குது வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ண கிடையாது. அவங்களோட அந்த பிளாகிங் பிளாட்ஃபார்ம் மட்டும் வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்காக தான் அது பேசிக் ப்ராடக்டாக வச்சுருக்காங்க. அது இன்னொரு இதோட காஸ்ட், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது $25, $100, $500, $1,000, $3,500. சரிங்களா? ஸோ $25 அப்படின்றது என்னன்னா இன்னைக்கு டாலர் வேல்யூ வந்து ஒரு 60 rupees இருக்கும். ஸோ 60 25 பண்ணிங்கன்னா $1,200 வரும். ஸோ இது வந்து இது ரெண்டுமே மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா $25 ப்ராடக்ட்டும் $100 ப்ராடக்ட்டும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ப்ராடக்ட். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா இப்போ நீங்கள் தினத்தந்தியோ தினமலரோ இல்லை ஹிந்து பேப்பரோ வேணும்னா நீங்கள் கடையில் போய்
சொல்லிடுறீங்க எவ்ரி மந்த் போடுறாரு, அந்த மந்த் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த ஹிந்து பேப்பரை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் போக தேவையில்ல, உங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு பேப்பர் வந்துடும். ஸோ அந்த மந்த் தேவைன்னா நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் அந்த பேப்பர் வாங்கிக்கலாம். அடுத்த மந்த் தேவை இல்லையா, வேணான்னு சொல்லிட்டு விட்டுடலாம். 3வது மாதம் வேணும்னு கேட்டால் பேப்பர் போட தான் போகிறாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய பிளாகிங் பிளாட்ஃபார்ம் அந்த மந்த் தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், அந்த மந்த் தேவைன்னா நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆடியோ ட்ரைனிங்ஸ், இந்த ஆடியோ ட்ரைனிங்ஸில் எல்லாம் இருக்கும். ஸோ ஓகே, நான் ஓரளவுக்கு பிரீஃபாக பிளாகிங் பிளாட்ஃபார்ம் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஆடியோ ட்ரைனிங்ஸ்லாம் என்னன்னா, இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கில் இன்னைக்கு டாப் ஏர்னர்ஸ் மாதம் 5 கோடி 10 கோடி 2 கோடி 1 கோடி இவ்வளோ டாப் ஏர்னர்ஸ் அவங்களுடைய டாப் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சீக்ரெட்ஸ் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஆடியோ ப்ரோக்ராம்ஸ் எவ்ரி வீக் நம்மளுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஒரு சீரியஸ் ஆஃப் லைப்ரரி மாதிரி ஒரு 50-60 ஆடியோஸ் இருக்கும். அதில் ஒவ்வொன்றும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டாப் மோஸ்ட் சீக்ரெட்ஸ் இன் இன்டர்நெட் மார்க்கெட்டிங். என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் குரூஸ் பிக் ஏர்னர்ஸ் அவங்களுடைய சீக்ரெட்ஸ் வெளியில் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வெப்சைட்டுக்கு வர டிராஃபிக் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகும். ஆனால் எம்பவர் நெட்வொர்க்கில் மட்டும்தான் கம்ப்ளீட் ட்ரேட் சீக்ரெட்ஸ் ஆஃப் த ட்ரேட் ஆர் ஷேர்ட் ஹியர். ஸோ இந்த இன்டர்நெட் ட்ரைனிங் ஆடியோ ட்ரைனிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னா அவங்களுடைய ஆடியோ ட்ரைனிங்ஸில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த அவங்ககிட்ட கற்றுக்கிற விஷயத்தை நான் வெளியில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே சமயத்தில் எனக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிறது வந்து பீப்புளுக்கு தெரிய வருது. ஸோ அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறது நான் வெளியில் சொல்கிறேன். ஸோ கற்றுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆடியோ ட்ரைனிங்ஸை. அந்த மாதிரி தேவையில்லையே நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் போதும் எனக்கு அப்படின்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது 2. இந்த 3வது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் உடைய தியரி. இவ்வளோதான் இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கில் இது ரிசோர்ஸஸ். இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் $3,000 இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக $3,000 எவ்வளோ காஸ்ட்லியும் பார்த்துங்க. ஸோ அது வந்து நமக்கு $500 இப்போ நம்மளுக்கு வந்து கிடைக்குது. $500 கிட்டத்தட்ட $25,000 மோர் தென் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா $1,000 ப்ராடக்ட். நான் பர்சனலாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். $1,000 ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா அமேசிங் ட்ரைனிங். ஒவ்வொரு மாடியூலும் பார்த்தீங்கன்னா 1.5 hour 2 hours அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் 50 வீடியோ ட்ரைனிங்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ். ஒவ்வொரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு லாயராக இருக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கொண்டு போக முடியும். நான் ரொம்ப ஷுவரிட்டியோட சொல்ல முடியும். ஏன்னா இந்த ட்ரைனிங்ஸ் அக்சஸ் பண்ணதுனால நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். 100% நம்பி இந்த ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். ஒருவேளை நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டாக இருந்தால் தைரியமாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ண முடியும். அவ்வளோ தூரம் இன்ஃபர்மேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? ஸோ நான் 5வது ப்ராடக்ட் மாஸ்டர் ஆஃப் இன்டர்நெட் மார்க்கெட்டிங் $3,500 $2,00,000 பார்ப்போம். ஏன் அவ்வளோ காஸ்ட்லினா கண்டிப்பாக அவ்வளோ காஸ்ட்லியாக அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது. அதுக்கான ஓவர்வியூ ஆல்ரெடி வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஏன் அவ்வளோ தூரத்துக்கு அது $3,500 வச்சுருக்காங்கன்னா அந்த ட்ரைனிங்ஸ் வந்து எடுத்துக்கிற பீப்புள் வந்து 6 figures, அதாவது வந்து $1,00,000 $2,00,000 இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கில் சம்பாதிக்கப்படுறது உறுதி. ஸோ அதுக்கான டாப் மோஸ்ட் சீக்ரெட்ஸ். ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு இன்ஜினியரோ இல்லை சாதாரண பீப்புளோ கிடையாது. மந்த்லி வந்து பல கோடி ரூபாய் இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கில் ஆல்ரெடி சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க என்ன எக்ஸாக்டாக பண்ணிட்டு இருக்காங்களோ அதை 100% அப்படியே ஷேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இந்த $3,500 அந்த ப்ராடக்ட் இருக்குது. ஏன் அந்த அவ்வளோ காஸ்ட்லி அந்த ப்ராடக்ட் செட்டப் பண்ணியிருக்காங்க? நம்ம இந்தியன் மணி ரொம்ப காஸ்ட்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ காஸ்ட்லி அந்த ப்ராடக்ட் வச்சுருக்காங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட பிஸ்னஸை அவங்க சுத்தமாக அந்த இடத்துல இல்லாமல் கூட அது ஆட்டோ பைலட்டில் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 1000 பேர் பார்க்கணும் என்னுடைய வெப்சைட்டுக்கு அப்படின்னா அதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணலாம் அந்த ஆக்டிவிட்டியை. ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எனக்கு வந்து சோலோ ஆட்ஸ் வந்து இவ்வளோ வேணும், ஒரு 1000 பேர் வந்து என்னுடைய வெப்சைட் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து அவங்க அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள் வெப்சைட் வந்து அத்தனை பேரை பார்க்க வச்சுக்கணும். புரியுதுப்பா? அந்த எப்பவுமே ஆவரேஜஸ் தான். ஒரு 1000 பேர் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3% வந்து சேல்ஸ் நடக்கும். 20-30 சேல்ஸ் நடக்கும். ஸோ $25 பேசிக்காக அவங்க ஜாயின் பண்ணியிருந்தா கூட 20-30 சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா 20-25 ஸோ 50. ஸோ $5,000 அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ 1000 கிளிக்ஸ் வந்து அவங்க செலவு பண்ணியிருக்கே மாட்டான். $1,000 $1,000 to $2,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். ஆனால் ஃப்ரண்ட் எண்ட்லேயே அவனுக்கு வந்து ஒரு $5,000 இன்ஸ்டண்ட்டாக அவனுக்கு வந்து ஒரு $500 அவனுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அவன் ஸ்பெண்ட் பண்ண டிராஃபிக்கோட அவனுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து எல்லாமே அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்ஸ் இருக்கும்.
ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு அதை ஏர்ன் பண்ணுறத வச்சு நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பேசிக் ஐடியாவாக இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட அமௌண்ட்டே இல்லாமல் மொத்த பணத்தையும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டீங்கன்னா பேட் டிராஃபிக்லாம் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங்ஸில் இருக்கும் ஃப்ரீ டிராஃபிக் வேணா பேட் டிராஃபிக் வேணா அப்படின்றது. ஸோ அவங்க வந்து ஒரு சைக்காலஜி பேஸில் இந்த ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் இந்த லெவலில் இந்த ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்தா அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங்ஸ், ஃப்ரீ வேஸ் ஆஃப் டிராஃபிக் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், பேசிக் ட்ரைனிங்ஸ்லாம் இருக்கும். போக போக பேட் டிராஃபிக் எப்படி பண்ணணுன்ற ட்ரைனிங்ஸ்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட் த பீப்புள் சைக்காலஜி, தே அண்டர்ஸ்டாண்ட் பீப்புளோட மிங்கிள் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் லெவல் இன்டர்நெட் மார்க்கெட்டர்ஸ்க்கு எது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிடில் லெவல் இன்டர்நெட் மார்க்கெட்டர்ஸ்க்கு என்ன தேவையாக இருக்கும், எக்ஸ்பர்டைஸ் இன்டர்நெட் மார்க்கெட்டர்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்ற ஒரு மைண்டில் வச்சு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கம்பன்சேஷன் பிளான் இந்த ஓரளவுக்கு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் இன்ஃபர்மேஷன் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். இந்த கீழே நம்பர்ஸ் கொடுத்துருங்க, எப்போ வேணாலும் கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வச்சுருக்கோம். இதோட காம்பன்சேஷன் பிளான் பார்த்தீங்கன்னா இந்த $25, $100, $500, $1000 ஆல்ரெடி என்னோட தனி வீடியோ இருக்குது, காம்பன்சேஷன் பிளான் வீடியோ. எப்பாலேட்டர் காம்பன்சேஷன் பிளான் இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து யூடியூப்ல உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கு பாருங்கள். இது நான் ரொம்ப சிம்பிளாக இங்கே சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸும் காம்பன்சேஷன் பிளானும் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்றது நான் சொல்கிறதுக்காக இப்போ நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தனியாக அந்த யூடியூப்ல போய் அந்த காம்பன்சேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே $25, $100 ஒருத்தர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் $25 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், $25 மட்டும்தான் நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு சேல்ஸ் பண்ணுறேன். இந்த வெப்சைட் நான் வாங்கிட்டேன், இந்த வெப்சைட்டை வச்சு இவங்க தர ட்ரைனிங்ஸ் வச்சு நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு டிராஃபிக் கிரியேட் ஆகுது, அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சேல் எனக்கு நடக்குதுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ $25 நீங்கள் சேல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் எவ்வளோ கமிஷன் தருவாங்க? 10%, 20%, 30% மேக்ஸிமம், 50%. 50% நான் பார்த்ததே கிடையாது இந்தியாவில். ஸோ 50%. ஸோ $25 ஒரு சேல் நடந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் $25 வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா நீங்கள் பிளாகிங் பிளாட்ஃபார்ம் வாங்கினா தான் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். எந்த ப்ராடக்ட் வச்சாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் $25 ப்ராடக்ட் மட்டும் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் அமௌண்ட் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் $25 இந்த பிளாகிங் பிளாட்ஃபார்ம் மட்டும் வச்சு நீங்கள் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எப்படி உங்களோட ட்ரைனிங்ஸ் இருக்குது, எப்படி சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா $25 ப்ராடக்ட் மட்டும் வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் கெட் ஷாக்ட். ஒரே ஒரு சேல்ஸ் பண்ணால் நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நீங்கள் வாங்கின அந்த பிளாகிங் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ. அதாவது 100% கமிஷன்ஸ். வெறும் பிளாகிங் பிளாட்ஃபார்ம் மட்டும் தரது கிடையாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அந்த $25 நீங்கள் தரது கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுத்துருவோம். 8 கோர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், 8 கோர் கமிட்மெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். இவ்வளோ வருஷம் கற்றுக்கிட்ட விஷயத்த half an hour வீடியோஸாக 8 வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பான். ரொம்ப வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ். அதை தவிர வேறு எது செஞ்சாலும் இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கில் சம்பாதிக்கூடாது. அவ்வளோ வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் வெறும் அந்த $25 ப்ராடக்ட். அதுவும் இல்லாமல் நம்ம பேசுகிற மாதிரி என்ன சொல்கிறது, டிராஃபிக், லீடு கேப்சர், கன்வர்ஷன். ஸோ இந்த 3 விஷயமும் இந்த $25 அவன் அடக்கி வச்சிருக்கான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து கண்டென்ட், லீட் கேப்சர் நீங்கள் இவன் என்னென்ன தருவான்னா பிளாகிங் பிளாட்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் அந்த $25 பிளாகிங் பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் ஒருத்தர் உள்ள நம்ம சொன்ன மாதிரி இந்த பிளாகிங் பிளாட்ஃபார்ம் வச்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அவரை பார்த்துட்டு அது அவருடைய டீட்டெயில்ஸ் அவர் என்டர் பண்ணியிருப்பாரு. அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கான லீட் கேப்சர் பேஜஸ்னால் ஃபில் ஃபார்ம் ஹியர் டு கெட் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைன்லாம். ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் அவெல்லாம் ஃபில் பண்ணுற பட்சத்தில் இவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யார் ஃபார்வர்ட் பண்ணாலும் அவருக்கு இந்த மெயில் ஐடி டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஸோ லீட் அங்கே கேப்சர் ஆகும். யார் எக்ஸிபிஷனுக்குள்ளார வந்து போனாங்கன்ற அந்த விஷயம் அந்த எக்ஸிபிஷன் நடத்தணும்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ லீட் கேப்சர் ஆகிடும். அதே நேரத்தில் கன்வர்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ண போகல. இது வந்து மெயின், இது வந்து ஃபாலோ அப் அப்படின்றது நம்ம சொல்லலாம்.
நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்ல, கம்பெனியை 90 ப்ரீ ரிட்டன் மெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துடலாம், எங்கள் டீம் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த ப்ரீ ரிட்டன் மெயில்ஸை ஆட்டோரைஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ் இருக்குது, அதில் ஆக்டிவேட் பண்ணி $1 per month நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சிங்கன்னா எவ்ரி டே நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கு கம்பெனி பற்றி எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு ஷேர் ஆகும். நிறையா நேரத்தோட பெர் டே ஒரு மெயில் போகும், மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். ஸோ இன்ஃபர்மேஷன் அந்த பர்சனுக்கு போச்சுன்னா அவர் அந்த டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே டிராஃபிக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது, அவங்களுக்கு கால் பண்ணி வந்து என்ன நீங்கள் திங்க் பண்ணி வச்சுங்க நீங்கள் கேட்க போகிறது கிடையாது, அவங்களை ஃபாலோ நீங்கள் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் அந்த $25 இந்த 3 C's கவர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். அதுவும் இல்லாமல் நம்ம அசோசியேட் இருக்கிற 2 டீம்ஸ், இந்தியன் டீமும் சரி, எம்பவர் நெட்வொர்க் US பேஸ்ட் டீமில் நம்ம அசோசியேட் இருக்கோம், அந்த டீமும் சரி, எவ்ரி லெவல் ஆஃப் ப்ராடக்ட் பர்ச்சேஸ்க்கு அவங்களுடைய லெவல்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து நமக்கு அன்லாக் பண்ணி தருவாங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும். நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்களை இந்த ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ 100% கமிஷன் சிங்கிள் சேல் பிரேக் ஈவன். நீங்கள் ஒரு $10,000 போட்டு ஒரு பிஸ்னஸ், நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10% ரிட்டர்ன் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் மந்த். அது நீங்கள் அந்த $1 லட்ச ரூபா திருப்பி எடுக்கிறதுக்கு 5 to 6 மாதம் ஆகும். ஆனால் எம்பவர் நெட்வொர்க்கில் ஒரே ஒரு ப்ராடக்ட் சேலில் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பேக், எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. ஒரு சேல், ஒரே ஒரு சேல், அந்த கம்ப்ளீட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன். அதே நேரத்தில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் $1,000 ப்ராடக்ட் சைன் அப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த $1,000 சிங்கிள் சேலில் உங்களுக்கு வந்து கமிஷன் ரிட்டர்ன். $1,000 இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் நீங்கள் ஃபுல் ட்ரைனிங் அக்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் அந்த $1,000 ப்ராடக்ட் நீங்கள் அனுப்புகிற அந்த லிங்க்ல இருந்து ஒருத்தர் சைன் அப் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த $1,000 கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போகாது. இங்கே ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அந்த $1,000 டெபாசிட் ஆகும். சூப்பராக இருக்க அந்த விஷயம். இன்னும் காம்பன்சேஷன் பிளானில் போனீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து பீப்புளை வந்து எவ்வளோ ப்ராடக்ட் நீங்கள் வந்து அன்லிமிட்டட் சேல்ஸ் வந்து நீங்கள் வித்ல பண்ணலாம். நம்ம நெட்வொர்க் பாஷையில் சொல்லணும்னா அன்லிமிட்டட் வித்து. நீங்கள் இவர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, அவர் வந்து சேல்ஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கும் கமிஷன் வர்றதுக்கான பிளான் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பீப்புளில் பாதி பேருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிடிக்காது, பாதி பேருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் உயிரிட்டு இருக்கும். ஏன்னா அவன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் லிவரேஜ், டைம் லிவரேஜ்ன்றது என்னன்றது. ஸோ அன்லிமிட்டட் டெப்த்லேருந்து 100% வரதுக்கான டிசைன் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அன்லிமிட்டட் டெப்த்தில் 100% கமிஷன், அன்லிமிட்டட் டெப்த்தில் 100% கமிஷன்ஸ். இனி லெவல் பிளானமாக நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 30%, 20%, 2 லெவல் 30%, 5%. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 லெவல்ஸ்க்கு வந்து 2%, 3%, 0.5%, 0.1%. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு $1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட மினிமம் ஒரு $15 லட்ச ரூபா சேல்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே $1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கணும்னா 2-3 சேல்ஸ், $1,000 ப்ராடக்ட் 2-3 சேல்ஸ் முடிச்சு அந்த நீங்கள் 2000 பேர் வச்சு என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்களோ நீங்கள் 10-15 பேர் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற எல்லாருமே நீங்கள் பிஸ்னஸ் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கான எல்லாத்துக்குமே ஒரு மார்க்கெட் இருக்கும் இல்லைங்களா, இதுக்குன்னு தனி மார்க்கெட் இருக்குது. மினிமம் அமௌண்ட் ஆஃப் பீப்புளை வச்சு இந்த கம்ப்ளீட் பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ண முடியும். மினிமம் அமௌண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புளை வச்சு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு 2000 பேர் வச்சு ஒருத்தர் என்ன ஏர்ன் பண்ணுறாரோ, ஏன்னா 2000 பேர்கிட்ட இருந்து அந்த பில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கும், அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் டைமாக, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த டைம் எடுத்துகிட்டு இருக்கோம், 2 வருஷமாவது கண்டிப்பாக ஆகும். ஸோ அந்த வேலையை இந்த ஒரு 3 மாதத்தில் ஒரு 10-15 சேல் முடிஞ்சிச்சுன்னா அவர் என்ன ஏர்ன் பண்ணுறாரோ அதை விட மந்த்லி அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதில் ரெசிடுவல் இன்கம் இருக்குது. அதாவது வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்போ செஞ்சால் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பார்ட் டைமர் அவருடைய அடிஷ்னலாக ஒரு பார்ட் டைம் சர்ச் பண்ணோம்னா இன்றைக்கி நான் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டாக $25 ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்காரா, இன்னைக்கு ஒரு $25 போயிருக்கு, ஃபினிஷ் அவர் இன்கம் வந்துருச்சு. இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. $2 சேல்ஸ் கமிஷன் வரும், $3 சேல்ஸ் கமிஷன் வரும், அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கமிஷன் இருக்கும். ரெசிடுவல் இன்கம் எவ்ரி மந்த் இந்த $2500 வந்து எவ்ரி மந்த் ரெசிடுவலாக நீங்கள் பே பண்ண போகிறது. அதாவது வந்து எந்த மந்த் உங்களுக்கு தேவையோ அந்த மந்த் நீங்கள் வச்சு போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறாரு அவர் ஒரு $25 $100 ப்ராடக்ட் எந்த மந்த்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாரோ அவருக்கு வந்து ரெகுலர் உங்களுக்கு கமிஷன்ஸ். ஸோ ஒரு 10 பேர் நீங்கள் $25 $100 மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 × 125 1750 $70000 10 பேரை மட்டும் வச்சு நீங்கள் சம்பாதிக்க முடியும். அந்த $70000 2000 பேர் இருந்தால் தான் நார்மல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் அந்த 10 பேர் எடுக்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா?
ஸோ இந்த இன்டர்நெட் மார்க்கெட்டிங் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து காம்பன்சேஷன் பிளானோட வெல் மீட்டட் பிளான், ஸோ வெல் டிசைன் பிளான். ஸோ காம்பன்சேஷன் பிளான் இன்னும் டீட்டெயிலாக பாருங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் டவுட்டு, இன்டர்நெட் பேஸ்ட் பிஸ்னஸா எவ்வளோ நாளைக்கு இருக்கும்ன்றது தெரியாது, இதோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு டிமாண்ட் இருக்கும்ன்றது தெரியாது, ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிற்குமா, லாங் ரன்னிங் வருமா, எவ்வளவோ டவுட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதோட க்ரோத் நான் கண் கூட பார்த்துருக்கேன். 6 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் நான் வந்து இந்த எம்பவர்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 பேர் இருந்தாங்க அந்த ஃபேஸ்புக் குரூப்பில். லாஸ்ட் மந்த்துக்கு பிஃபோர் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன், ஒரு 2-1.5 மாதம் ஆச்சு எடுத்துக்கிட்டேன். போய் பார்க்குறா அவ்வளோ ஒரு கம்யூனிட்டி, அவ்வளோ பெரிய கம்யூனிட்டி, அவ்வளோ தூரத்துக்கு பீப்புள் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எல்லாரும் ஏன் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் இவர் வந்து மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சுவாங்க, 15-16 வருஷமாக அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி விரல் விட்டு இந்த மாதிரி அழகு தான் அந்த ஆன்லைன் நெட்வொர்க் கம்பெனிஸ் இருப்பாங்க. ஆனால் எம்பவர் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இன்கம் டிஸ்க்ளோஷர் கீழே கொடுக்குது, வெப்சைட்டுக்கு கீழே நீங்கள் ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா இன்கம் டிஸ்க்ளோஷர் கொடுத்துருது. டெய்லி இன்கம் யாருக்கு எவ்வளோ போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் வந்துடுது. நேம்லாம் போட்டுருக்க மாட்டாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இவ்வளோ இன்கம் போகுன்றது வருது. அதெல்லாம் மந்த்லி இன்கம் இவ்வளோ தூரத்துக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணுற ஒரே கம்பெனி எம்பவர் நெட்வொர்க். இன்னைக்கு இந்தியாவில் அவ்வளோ தூரத்துக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. டெல்லி, மும்பை, கல்கட்டா, அம்ரிஸ்டர், லுதியானா பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. பெங்களூரில் போயிட்டு இருக்கு, சென்னையில் பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ அசோசியேட் பண்ணுங்க. பிஸ்னஸ் வந்து பாஸ்ட் ரொம்ப என்ன சொல்றது, இந்த ஒரு 2 இயர்ஸ் எம்பவர் நெட்வொர்க் வந்து அதோட ஹிஸ்ட்ரி, எம்பவர் நெட்வொர்க் எப்படி வந்துச்சு அப்படின்றது வந்து என்னுடைய எம்பவர் நெட்வொர்க் எம்பவர் நெட்வொர்க் பார்ட் 1 இன்ட்ரோடக்டரி யூடியூப் சேனலில் போய் பாருங்க. அதை கம்பெனி எம்பவர் நெட்வொர்க் இன்ட்ரோடக்ஷன் அந்த டைட்டில் அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிப்பேன். இந்த 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய், $70 மில்லியன் கமிஷன்ஸ் பே அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா உங்களுக்கு கமிஷன்ஸ்னா அந்த கம்பெனி சூப்பர் கம்பெனி. அதுக்கும் கம்மியாக பே அவுட் வருதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப தப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். 10% கம்மியாக நிறைய சொல்லுவாங்க, இந்த கமிஷன் அந்த கமிஷன் அந்த கமிஷன். டேரெக்டாக பிவி அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ டர்ன் ஓவர் 5 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு 50,000 ரூபா வருதுன்னு பாருங்க. அப்படி வந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா சொப்பத்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணேன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 4 லட்ச ரூபா வரும். ஏன்னா மேலே காசு ஆப்ஷன்லாம் போகிறது போக எனக்கு 4 லட்ச ரூபா தந்தோம். 5 லட்ச ரூபா டர்ன் ஓவர் 4 லட்ச ரூபா. 100 + $25 10 சேல்ஸ் எனக்கு நடந்துருந்துச்சுன்னா 10 சேல்ஸ் நடந்திருந்தா 100 + $25 $70,000 கிட்டத்தட்ட. ஸோ நான் 100 + 25 $6,000 நான் 6,000 to 8,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சேலில் எனக்கு 20,000 ரூபாய். ஸோ ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். காம்பன்சேஷன் பிளான் என்னோட வீடியோ நல்லா போய் பாருங்கள். புரியலன்னா கண்டிப்பாக டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. எப்போ வேணாலும் நான் அவைலபிளாக இருக்கேன். ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் இருக்கும் உங்களுக்கு. இல்லை அந்த லிங்க் உங்களுக்கு யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க கால் பண்ணி பேசுங்க. ஸோ பேசாமல் ஒரு விஷயம் வந்து முடிவு பெறாது. நானே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்கிட்ட பேசுகிறப்ப தான் உங்களுடைய டவுட்ஸ் என்னால் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும். எம்பவர் நெட்வொர்க் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு ட்ரமெண்டஸ் க்ரோத் நான் பார்த்துட்டு இருக்கேன் சேனலில். ஸோ ஃபியூச்சர் சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இன்டர்நெட் பேஸ்ட் பிஸ்னஸ்லாம் இங்கே ரன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு டாடா டோகோமோட மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி லாஸ்ட் மந்த் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எடுத்தவங்க மட்டும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடும். அவ்வளோ தூரத்துக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்லையும் இன்டர்நெட் வாங்கிக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லையும் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2008-9 பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு மொபைல் ரெவல்யூஷன். 2006 மொபைல்ஸ்லாம் ஒன்றே கிடையாது தயாநிதி மாறன் பீரியடில். அவர் வந்த அப்புறமா தான் மொபைல் ரெவல்யூஷன் பயங்கரமாக. அந்த மாதிரி இப்போ இன்டர்நெட் ரெவல்யூஷன் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு நிறைய பீப்புளை இந்த பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஒரு லொக்கேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. வீட்டில் உட்காந்துட்டு US UK எல்லா இடத்துலையும் என்னோட வீடியோஸ் பீப்புள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த இன்டர்நெட் மார்க்கெட்டிங்கோட பொட்டன்ஷியல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெயிட்டிங் அஹெட் ஃபார் யூ. ஸோ கால் பண்ணுங்கள், பேசுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகுங்க எங்கள் கூட. ஸோ பேசி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ அது இல்லாமல் காம்பன்சேஷன் பிளானில் இந்த 3 விதமான இன்கமும் இருக்குது. ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒருத்தர் பீப்புள் வந்து உள்ளார வராங்கன்னா அவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ரெசிடியூவல் இன்கமுக்கும் இந்த சோர்ஸ் இருக்குது.
ஒரு பெரிய லெவலில் அமௌண்ட் மாதம் ஃபர்ஸ்ட் மந்த்தே 3 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணவங்க எம்பவர் நெட்வொர்க்கில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெஃபரன்ஸ் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்தியாவில் பர் மந்த் 15,000 lakhs 15 lakh இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. இந்தியாவில் 15 to 20 lakhs per month வித்தின் 6 to 8 months டைமில் ஏர்ன் பண்ணாங்க. இந்தியாவில் இருக்காங்க. என்னால் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். அவ்வளோ தூரத்துக்கு இந்தியாவில் பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யாராவது சென்னையில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட மொபைல் நம்பர்லாம் கீழே இருக்கும் உங்களுக்கு. இமீடியட்டாக வித்தவுட் எனி டிலே நான் உங்களை இமீடியட்டாக ஜாயின் பண்ண சொல்லவே போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல டெசிஷன் எடுத்தால் போதும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லி வருங்களா, நிறையா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் தப்பாக எடுத்துக்கலன்னா, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் பிடிச்ச வேலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி சுத்தத்தில் அர்த்தமே கிடையாது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபியூச்சர் மட்டும் கிடையாது உங்களுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில், உங்களுடைய டவுன்லைன்ஸோட ஃபியூச்சரும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய டீமாக வச்சுருந்தாலும் நீங்கள் பண்ணுற அவங்களுக்கு பெரிய துரோகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். டீம் சூப்பர் டீம் அமைஞ்சிருக்கு. பெங்களூர் வந்து என்னுடைய அப்ளைன் அசோக் ஆர்னோன்னு சொல்லிட்டு சூப்பர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சிஸ்டம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கணேஷ் ராவ்னு சொல்லிட்டு இஸ் பிக் லீடர். ஸோ மை வீடியோ டாக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அசோக் ஆர்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் ஜஸ்ட் லிட்டரலி ஹெல்பிங் மீ லைக் எனி திங். ஸோ அவருடைய ஹெல்ப் வந்து இருந்ததுனால தான் இவ்வளோ ஸ்பீடாக இன்டர்நெட் மார்க்கெட்டிங் வந்து என்னால் வந்து எம்பவர் நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் அவருடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னுடைய டவுன்லைன்ஸ்க்கு நான் தனியாக விட போகிறது கிடையாது. அவங்கள ஐ எம் நாட் கோயிங் டு லெட் தம் ஸ்ட்ரகிள் எனிமோர். ஸோ நீங்கள் இது முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணலாம் சரி, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, நோ மேட்டர் யாரும் பரவாயில்ல. ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் யூ கம்ப்ளீட்லி. ஐ எம் கோயிங் டு ஒர்க் வித் யூ ஃபுல் டைம். ஸோ எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். டோன்ட் லீவ் வித் டவுட்ஸ். ஹாஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஸோ அரை இன்ஃபர்மேஷனோட கண்டிப்பாக இருந்துடாதீங்க. பார்த்துட்டு அப்புறமா கான்டாக்ட் பண்ணாங்க. இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். ஒரு 5 minutes பேசுறதுனால எதுவும் ஆகிட போகிறது கிடையாது. ஸோ நான் உங்களை ஜாயின் பண்ணி ப்ரோவ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பேசி பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். ஸோ டீம் சப்போர்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து சேர்ந்து செய்வோம். தேங்க்ஸ். இன்னொரு விஷயம், என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. யூடியூப் நீங்கள் போயிட்டு www.youtube.com/lukman100 அப்படின்னு போட்டிங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் வரும். அதில் போய் சப்ஸ்கிரைப்னு நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும். நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து அதில் நான் இவங்ககிட்ட கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலராக. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் என்னோட சேர்ந்து செஞ்சாலும் சரி, செய்யலாம் சரி, கம்ப்ளீட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். மேபி அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் கற்றுட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப் இன்டர்நெட் மார்க்கெட்டர்ஸ் த்ரூஅவுட் தி வேர்ல்டு, டாப் நெட்வொர்க் மார்க்கெட்டர்ஸ் த்ரூஅவுட் தி வேர்ல்டு, அவங்களுடைய வீடியோஸ் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நான் கற்றுட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தமிழில். உங்களுக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இல்லாதனால நீங்கள் தமிழில் என்னோட வீடியோஸ் நீங்கள் அக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணாமல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ I think I have provided more than enough information for you in this video. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது தப்பாக பேசுகிறதா மன்னிச்சிங்க. ப்ளீஸ் கான்டாக்ட். Thanks for watching. Bye.